வேலூர் மீட்டிங் வந்திருக்கீங்க. தளபதி என்ன பேசினாரு? எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ட் கொடுத்துருக்காரு? தளபதி இன்றைக்கி தான் எங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும், இல்லை என்றைக்கு அரசியலுக்கு கால் அடி எடுத்து வச்சாரோ அன்றைக்கி கான்ஃபிடென்ட்லாம் கொடுத்தாரு. மேக்ஸிமமாக தளபதி பேசுகிறதே நம்மளுக்காக தான் பெண்கள் பாதுகாப்புக்காக மட்டும்தான். அரசியலுக்கு தேவையாக ஆட்சியாளர்களுக்கு தேவை பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான். இந்த இலவசம்ல அதுக்குள்ள அடுத்து தான். அதுவும் இலவசம்னு யார் பண்ணதை யாருக்கு தெரியுங்க? நம்ம காசை எடுத்துகிட்டு நமக்கே தரதா இலவசம். 4 வருஷமாக கொடுக்காத இலவசம் 5வது வருஷம் மட்டும் எதுக்கு? எலெக்ஷன் கிட்ட வருது இல்லை, 5000 இல்லை, இனிமேல் ஒவ்வொரு பண்டிகைக்கு வந்துன்னே இருக்கோம். வாங்கி போட்டுகிட்டே இருங்க. ஏன்னா நம்ம காசு தான் நமக்கு தராங்க. பயப்படாம வாங்கி ஓட்டு மட்டும் யாருக்கு போட போறீங்க? விசில் சின்னத்துக்கு தான் போடுவோம். வேலூர்ல இந்த டைம் வெற்றி எப்படி உறுதி செய்யப்படும் நம்புறீங்க? வேலூர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலேயே வெற்றி உறுதி செய்யப்பட்டது. எவ்வளோ தடையை மீறி இந்த மீட்டிங்கை நடத்திருக்கோம்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். ஒவ்வொரு மீட்டிங்கும் போடுற ஒவ்வொரு தடையும் எங்களுக்கான வெற்றியின் ஒவ்வொரு ஸ்டெப்பு தான். ஏறிட்டே வந்துட்டோம். இனி எவ்வளோ தடை போடுறீங்களோ போடுங்க, அதெல்லாம் ஒடிச்சு ஒவ்வொரு மீட்டிங்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணுவோம். இன்றைக்கே தூங்க மாட்டாங்க எல்லாரும். என்னடா இவ்வளோ தடை போட்டு கூட இவங்கெல்லாம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக மீட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் நாங்கள் பர்மிஷன் கொடுத்த 5000 பேர் தான். படையை பார்த்தா வேற மாதிரிலாம் இருக்கேன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போயிருக்கோம், இன்னும் நிறைய இருக்குது சிஎம் சார். இப்போ கூட்டணி இல்லாமல் களத்தில் நிற்கிறீங்களா, இல்லை ஏதாவது கூட்டணி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லையே, கூட்டணி எதுக்கு? அரசியலில் ஜெயிக்கணும்னா மக்கள் படம் தான் வேணும். கூட்டணி வச்சு ஜெயிச்சிட முடியுமா? 100 கூட்டணி வச்சுக்கிட்ட 100 கூட்டணி தலைவரால் மட்டும் ஜெயிச்சிட முடியுமா? மக்கள் படம் இருந்தால் மட்டும்தான் அரசியலில் ஆட்சி பிடிக்கவே முடியும். அதுவும் தளபதி வந்தது அரசியல் ஆட்சி பிடிக்கிறது இல்லை, தன்னை நம்பி இருந்த மக்களை ஏமாத்துறாங்களே, அந்த மக்களுக்காக நின்றுருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் நம்பர் 1 கட்சியாக இருப்பீங்களா, நம்பர் 2 கட்சியாக இருப்பீங்களா, ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக இருப்பீங்களா? மேக்ஸிமம் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை சார். நம்பர் அதையும் தாண்டி அவங்க ஜெயிச்சாங்கன்னா முழுக்க ஊழலாலையும் பணத்தாலையும் தான் ஜெயிக்க போகிறாங்க. மக்கள் மனசில் ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு. ஆட்சியில் உக்காந்தா மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க. எதிர்கட்சியில் உக்காந்தா மக்களுக்காக கேள்வியாக கேட்க போகிறாங்க. கேள்வி கேட்டதுலேயே அவங்களாம் ஒழுங்காக பண்ணி தான் ஆகணும், ஊழலை நிறுத்தி தான் ஆகணும். தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழல் நிறுத்தலால் ஏழைங்க இல்லாமல் போவாங்க சார். எவ்வளோ ஊழல் தெரியுமா? எவ்வளோ பேர் பட்டி இன்னும் கிடைக்கிறாங்கன்னு தெரியுமா? ஏசியில் உட்காந்துட்டு சிஎம் சார் தெரிஞ்சிருமா? கூட்டணியை மட்டும் கூடி வச்சுட்டு இந்த கூட்டணி அந்த கூட்டணி சொன்னால் மட்டும் ஜெயிச்சிட முடியுமா? தமிழ்நாடு மக்களுக்காக வந்தவர் என் அண்ணன். அந்த அண்ணனுக்காக இந்த வெயிலில் இன்னும் நோம்பு கூட வச்சுட்டு வந்து. ஸோ விஜய் முதலமைச்சர் ஆவாரா? டவுட்டே வேணாம். இப்போவே தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சரே தளபதி தான். கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க, ஹூ இஸ் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்னு தளபதி பேரே வரும். நன்றிம்மா, நன்றி. வேலூர் மீட்டிங் வந்திருக்கீங்க, தளபதி பற்றி சொல்லுங்கள். என்ன ஃபீல் பண்ணுறீங்க தளபதி பேச்சில்? தளபதின்றதே ஒரு பெருமை. அவர் எங்கள் சொந்த ஊரான அகரஞ்சேரி வர்றது இன்னும் பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம். அவர் வந்தது ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அதுவும் சொந்த ஊரான அகரஞ்சேரி வர்றது இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. எந்த அளவுக்கு ஓட்டு பேங்க் விழுகுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது அதிக அளவில் கோடிக்கணக்கில் இருக்குங்க. அதெல்லாம் கணக்கெடுக்கவே முடியாது. அதிகமான ஓட்டு அது என்னை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு தான் அதிகம். நம்பர் 1 நம்பர் 2 டிவிக்கு? கண்டிப்பாக நம்பர் 1 தான் சொல்லலாம். ஸோ அந்த வட்டா ஜெயிச்சிருவீங்களா? கண்டிப்பாக. இப்போது 26 வர 2026 வர எலெக்ஷனில் ஜெயிச்சு நிற்க போகிற கட்சி எதுனா அது டிவிக்கு. என்றும் டிவிக்கே தான். உங்கள் ஓட்டு? என் ஓட்டு கன்ஃபார்ம் டிவி. உங்கள் ஊர் ஓட்டு? எங்கள் ஊர் ஓட்டு டிவிக்கு. தமிழ்நாடு ஓட்டு டிவி. தமிழக வெற்றி கழகம். நன்றி. சொல்லுங்கள் சார், வேலூர் மீட்டிங்க்கு வந்திருக்கீங்க. விஜய் சார் பேசினா அப்படி எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அவர் பேச்சில்? இவர் எங்கள் ஊருக்கு வருவாங்கலாம் எங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. நம்ம ஊரில் வந்தது ஒரு பெருமை தான். அது இப்போ பார்க்கும்போது சுற்றியும் எல்லாம் கட் அவுட் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதனால் நிறைய பேர் வந்தாங்க இந்த ஊருக்கு. அதில் எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்களும் தூரத்துலேருந்து பார்த்தோம். ரொம்ப அருமையாக பேசினார். அதனால் எல்லாருக்கும் ஹாப்பி தான். விஜய் இந்த தேர்தலில் ஜெயிப்பாரா? கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏன்னா மக்கள் ஃபுல்லாக அவங்க பக்கம் தானே இருக்காங்க. டிவிக்கே தான் ஓட்டு. நம்ம ஓட்டு டிவிக்கே தான். எங்கள் ஃபேமிலி மொத்தமாக டிவிக்கே தான். வேலூர் தொகுதியில் உங்களோட வெற்றி 100% உறுதியா? 100% 200%. நன்றி.